வறுமையிலிருந்து வரும் ஒரு குழந்தைகளும் இருக்கின்றனர், வசதியான குடும்பத்திலிருந்து வரும் ஒரு குழந்தைகளும் இருக்கின்றனர், ஒருவேளை சாப்பாட்டிற்கே முட்டி மோதிக் கொண்டிருக்கும் குழந்தைகளும் இருக்கின்றனர், இருவேளை சாப்பாட்டை நன்கு மூக்கு பிடிக்க தின்று கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளும் உண்டு. ஆனால் இருவரின் கண்களும் ஒன்றுதான், இருவரின் மூக்குகளும் ஒன்றுதான், இருவரின் வாய்களும் ஒன்றுதான். ஆனால் சிந்தனை என்பது வேறுதானே. தன்னுடைய குடும்பத்தில் உள்ள வறுமையையும் கஷ்டத்தையும் உணர்ந்து ஒரு குழந்தையும் ஒரு மனிதனும் உச்சத்தை தொடுகிறான் என்றால் அவனது குடும்பம் மட்டுமே அவனுக்கு காரணமாக இருக்கின்றது. என் எதிர்த்தரப்பாளர் சகோதரி பேசவிருக்கும் தலைப்பு சமுதாய சூழல் என்று. ஒரு சமுதாயத்தில் நாம் காலடி எடுத்து வைத்தால் நமக்குள் வரும் கஷ்டங்களும் துயரங்களும் வேதனைகளும் எதிரிகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை அனைத்தும் உடைந்து கொண்டு இருக்கும் பொழுதும் கூட ஒரு குடும்பம் தானே நம்மை தேர்த்துகிறது. நமது உறவினர்களும் நமது பெற்றோர்களும் நமது ஆசிரியர்களும் தானே. ஒரு சமுதாயத்தில் காலடி எடுத்து வைத்தால் நாம் படும் வேதனைகளும் அவமானங்களும் ஏறத்தாழமாக இருக்கிறது. சரி, உண்மையிலேயே அவங்க சொல்றது, நீங்க நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு வெளியில நிறைய பேர் இருப்பாங்க. ஜெயிச்சிட்டான், என் நண்பர் ஜெயிச்சிட்டான் எனக்கு அப்படின்னு கொண்டாடுறதுக்கு இருப்பான். ஆனா தோத்தாலும் நம்மளை அரவணைக்கிறது குடும்பம் தாங்க. அதை தான் சொல்ல வரேன். நீ தோத்து போயிட்ட, வெள்ளப்படா வீட்டை விட்டு எந்த பெற்றோர் சொல்லுவாங்களா? தோத்தாலும் அரவணைக்கிறது குடும்பம் தான்.